القدس تنادينا القدس تنادينا القدس تنادينا قدس تنادي قدس تنادي قدس تنادينا يا بيت القدس لنا أمل ستعود القدس لأمتنا ونطهر ساحتك العذراء وننشر فوقك رايتنا. நினைக்கிறேன் என்ன தெரியுமா, ஒருத்தர் கரண்ட காலை கீழே கலசம் போட்டு அதுதான் எங்களுக்கு தீமையாப்படுறது, அல்லது ஒருத்தர் தொப்பி போடாம தொழுது அதுதான் தீமையாப்படுறது. இது இல்ல தீமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அல் முன்கர் அலிஃப் லாம் சேர்த்தா ஹோல் எல்லாமே சேரும். எல்லா தீமையும் தடுக்கிறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னது. அப்ப இது தனிப்பட்ட ரீதியில எங்களுக்கு தடுக்கலைன்னா நாங்க என்ன செய்யணும்? 4 பேர் சேரணும். 4 பேர் சேர்ந்து தடுக்கலாட்டி என்ன செய்யணும்? நாங்க ஒரு குரூப் ஆகும். அப்ப இதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த தீமையை தடுக்கணும் என்ன செஞ்சாங்க, ஒரு குரூப்பை முதலாவது கட்டி எழுப்பினாங்க, மக்களை கட்டி எழுப்பினாங்க. எத்தனை பேர்? 30 பேர். அந்த 30 பேர் வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய ஹிஸ்டரியில நீங்க பார்க்கலும் மோஸ்ட் செல்வாக்குள்ளவங்க இந்த 30 பேர். முதலாவது கலீஃபா அபூபக்கர், 2வது கலீஃபா உமர், 3வது கலீஃபா உஸ்மான், 4வது கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் இஸ்லாமிக் ஹிஸ்டரியில குலஃபாவுர் ராஷிதூன் சொல்றேன். இதை யார் கட்டி எழுப்பினது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இண்டிவிஜுவலாக இருந்தவங்களை கட்டி எழுப்பினாங்க. இதுக்கு பிறகு இவங்க வெளியில வந்தாங்க. நான் சொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு பிறகு வெளியே வந்தாங்க. வெளியே என்ன செஞ்சாங்க? பகிரங்கமா சொன்னாங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க இஸ்லாத்தை. அப்ப பகிரங்கமா சொல்ற நேரம் தான் அடிதடி வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க சீராளை பேத்து பாருங்க, நாங்க சொல்ல தேவையில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு இண்டிவிஜுவலாக நீங்க உங்களை திருத்திக் கொள்ளுங்கன்னு சொல்றது நான் கஷ்டப்பட தேவையில்லை, அடிவாங்க தேவையில்லை. இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கு. எப்ப நீங்க ஹோலிஸ்டிக்கலாக எல்லாத்தையுமே தடுக்கணும் போறீங்களோ அந்த நேரத்துக்கு ரசூலுல்லாஹ் சந்திச்ச மாதிரி மக்கள் விரும்ப மாட்டாங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் நாங்க சொல்லித்தான். ஏன்? அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளை போட்டுட்டான், நீங்க சத்தியத்தை சொல்லணும். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களோட ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கணும். யதுஊன இலல் கைர், இஸ்லாத்தின்பால் அழைத்துக் கொண்டிருக்கணும். அதுக்கு கேட்டகரி என்ன தெரியுமா? வயஅமுரூன பில் மஅரூஃப், நன்மைகளை ஏவி கொண்டிருக்கணும். என்ன நன்மை? இஸ்லாத்துல எதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லணும். தொழுகிறது மட்டுமல்ல, இஸ்லாத்துக்கு ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் ஒன்று இருக்குது, சோசியல் சிஸ்டம் ஒன்று இருக்குது, பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இதை நாங்க சொல்லணும். அப்பதான் ரசூலுல்லாஹ்வோட முன்மாதிரி பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கு இருக்கும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தாரோம். ஏன் நாங்க இப்ப ஐயாசின் அடிப்படையில ஒரு குரூப்பா இருக்கிறோம். எங்கட வேலைகளை நாங்க விரும்பின மாதிரி செய்யறது. நாங்க இது ஒரு கிறிஸ்டியன் குரூப்போட போய் உட்காரல, உட்கார்ந்து எங்களுக்கு செய்யலுமே எல்லா வேலையும் செய்யலாது. இப்ப நான் கேட்கிறேன், எங்கட சோசியல் ஒர்க்கை செய்யறதுக்கும் எங்கட இஸ்லாம் சொல்ற பொலிட்டிக்கல் ஒர்க்கை செய்யறதுக்கும் நாங்க இதே மாதிரி சூஸ் பண்ணாம அவங்களோட போய் உட்கார்ந்தோம்னா என்ன செய்வோம்? அவங்க போட்ட எஜெண்டாக்குள்ள தான் வேலை செய்வோம். அப்ப உண்மையில ரசூலுல்லாஹ் முன்மாதிரி நாங்க சொல்றோம். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இண்டிவிஜுவல் லைஃப்ல மாற்றி எடுத்துக்கொண்டோம், அதுல இருந்து கொஞ்சம் பேத்து ஃபேமிலி லைஃபுக்கு எடுத்துக்கொண்டோம், உடுப்புகளை மாத்திக்கொண்டோம். ரசூலுல்லாஹ் உடுத்தாங்கன்னு நினைச்சு நாங்க தொப்பியை போட்டுக்கொண்டோம், தாடியை வச்சுக்கொண்டோம், ஜுப்பா உடுத்துக்கொண்டோம். அடுத்ததே இல்ல. என்ன இண்டிவிஜுவல் லைஃப்ல இருக்கேன், சொசைட்டிக்கு வார நேரம் ஒரு தீமையை கண்டாலும் எங்களுக்கு அது பரவாயில்ல. அல்லாஹ் தஆலா சொன்ன நன்மைகள் எல்லாத்தையும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இவ்வளவுதான் செய்யறது. இது இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நீங்க இந்த வசனத்தை பாருங்க. லक़த் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீரா புத்தகங்களை பேசி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோலிஸ்டிக்கலா நீங்க பாப்பீங்க, முன்மாதிரி இருக்குது. அப்படி நீங்க பார்க்காம இருந்தோம்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சு கொள்வோம், ஒரு மிஸ்வா குச்சியையும் தஸ்பீஹ் மணியையும் கையில எடுத்துக்கொண்டு ஜுப்பாவையும் தொப்பியும் போட்டுட்டு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய அழகான சுன்னத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்னு முடிவெடுத்துருவோம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்ப இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினது இந்த மாற்றம். சமூகத்துல இஸ்லாம் கம்ப்ளீட்டா இருக்கணும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி ஒன்றை முடிச்சு கொள்றேன் கூறி,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமிர்து அன் உகாத்தில الناس حتى يشهدوا. எனக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை போட்டிருக்கிறான், சும்மா சொல்லில்ல, கட்டளை போட்டிருக்கிறான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூதர் என்றத ஏற்றுக்கொள்ளும் வரையும் போராடுமாறு கட்டளை கொடுத்திருக்கிறேன். போரிடுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்கன்னா, முதலாவது செய்யல, ஒரு குரூப் உருவாக்கினாங்க. அந்த குரூப் வந்து பப்ளிக்ல சொன்னாங்க. அந்த குரூப் பப்ளிக்ல சொல்ற நேரம் அடி உத வாங்கினாங்க. இப்படி இருந்தாலும் சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு குரூப் உருவாகினாங்க. எங்க மதீனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பப்ளிக் ஒப்பீனியனை கிரியேட் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் அவரை நாங்க தலைவராக்கிடுவோம், அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நடப்போம். இதை கன்ஃபார்ம் பண்ணினோட அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறாங்க. அங்க ஹிஜ்ரத் போன ஒன்னாம் நாள்ல இருந்து என்ன நடக்குண்டா, குர்ஆன்ல வரக்கூடிய செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்திகளை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சூழல்ல இருந்தவங்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படும் வர உங்களுக்கு இங்க இருக்கலாம், இல்லாட்டி இஸ்லாத்துக்குள்ள வாங்க. இவங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க, ஏண்ட தலைமைத்துவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவத்தில் இருக்கிறேன். அப்ப இவங்களுக்கு நாங்க சொல்ற திம்மி, அதாவது சிறுபான்மையா இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எல்லா உரிமையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தாங்க. அவங்களோட மார்க்கத்தில் இருக்கலும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கம்ப்ளீட் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஒரு பிரச்சனை வாரண்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும். அப்ப இதை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. அப்ப இத நோக்கித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகர்ந்திருக்கிறாங்க. இதைத்தான் நாங்க பார்க்கலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில அவர் எப்படி முன்மாதிரியா இருந்தாருன்னு சொன்னால், மக்கால இருந்து மதீனாக்கு போய் 3 வருஷத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க. அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா அவரை என்னத்தைக்கு அனுப்பினானோ அந்த பணி கம்ப்ளீட். இதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்ல, அவருக்கு பிறகு வர வேண்டியவங்க அதை சுமக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற ஹதீஸ் வந்து இன்னொரு ஹதீஸ் ஞாபகப்படுத்துறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கானத் பனு இஸ்ராயீல தஸூசுஹுமுல் அன்பியா. பனு இஸ்ரவேலர்கள் யாரு? யூதர்கள், கிறிஸ்தவர்கள். இந்த 2 சாராரையும் நபிமார்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. தஸூசுஹுமுல் அன்பியா, நபிமார்கள் தான் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தாங்க. நீங்க பார்க்கலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நீங்க பார்க்கலாம் அவங்க கிங். மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி யூசுப் நபி, இப்படி நீங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கானத் பனு இஸ்ராயீல் தஸூசுஹுமுல் அன்பியா. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை வந்து சியாசா ஆண்டு கொண்டிருந்தாங்க. இதுக்கு பிறகு நபிமார்கள் வர மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, எனக்கு பிறகு நபிமார் வர மாட்டாங்க. அதுக்கு பிறகு யார் வருவாங்க? ஹுலஃபா, யாரு? கலீஃபாக்கள் வருவாங்க. அப்ப அந்த கலீஃபாக்கள் வாரது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுதான். அந்த கலீஃபாக்கள் வந்தாங்க. இந்த கலீஃபாக்களுக்கு பிறகும் யார் வருவாங்க? அதே கலீஃபாக்கள் தான். ஒருவருக்கு பிறகு கலீஃபாக்கள் தான். இது இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேற ஒன்றையுமே ப்ராமிஸ் பண்ணல. இப்ப இதைத்தான் நாங்க உண்மையில ஃபாலோ பண்ணணும். என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அழகிய முன்மாதிரி என்று சொன்னால், ஹோலிஸ்டிக்கலா இந்த சமூகத்துல கொண்டு வரது பாடுபடணும். எங்களால முடிஞ்சதை நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட தியாகங்களை செஞ்சு நாங்க இன்ஷா அல்லாஹ் இதை பாடுபடுற நேரம் தான் இந்த சமூகத்தில் நாங்க இந்த மாற்றத்தை கொண்டு வரையிலும். சூரா இப்ராஹிம் அல்லாஹ் தஆலா சொல்வான், நீங்க வந்து இருள்களில் இருந்து ஒளியின் பால் அழைப்பதற்காக வந்தவர்கள். அப்ப நாங்க சமூகத்துல காண்ற வந்து மோசமான இருட்டி இருக்கிறேன்னு சொன்னால், எங்கள்கிட்ட வெளிச்சம் இருக்கு, நாங்க வெளிச்சத்தை மூடி வச்சிருந்தா சரி வராது. என்ன செய்யணும்? சமூகத்துல வந்து அந்த வெளிச்சத்தை நாங்க கொடுக்கணும், அதை பகிரங்கப்படுத்தணும். அதை சொல்ற நேரம் ரசூலுல்லாஹ் இண்டிவிஜுவலாக ஒளிச்சு தந்தாருன்னு மட்டுமில்ல, ஃபெமிலியாக ஒளி தந்தாருன்னு மட்டுமில்ல, சொசைட்டிக்கு சோசியல் ஆக்டிவிட்டிஸ், எக்கானமிக் ஆக்டிவிட்டிஸ், அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸுக்கு முன்மாதிரி ரசூலுல்லாஹ்ன்றதை நாங்க அதுதான் ஒளின்றதை கொடுக்கணும். இது கொடுக்காத்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த இடத்துல இன்னொன்று ரீப்ளேஸ் ஆகும். கம்யூனிசம் ரீப்ளேஸ் ஆகிச்சு, டெமோக்ரஸி ரீப்ளேஸ் ஆகிச்சு இருக்குது. நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிற இதுதான் ஒளிண்டு. ஆனா இல்ல, அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், ஒளி வந்து இஸ்லாம். அந்த ஒளியை நாங்க எடுத்து வச்சாதான் அடுத்தகளை இல்லாமக்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் சகோதரர் புர்ஹானுக்கு அடுத்ததான
கேள்வி கொஸ்டின் நான் ஆன்சர் இருக்கும். அதுல உங்களுக்கு சந்தேகங்களை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.